கூட்டிட்டு வந்தேன். அவளை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னனே இல்லையா? எதுக்கு அவகிட்ட போய் பேசிட்டு நிக்கிறிய? என்கிட்ட வாங்கின ஐடியில மறந்து போச்சு. என் மேல பயம் இருக்கா இல்லையா? ராசாத்தி வந்திருக்க இடத்துல எப்படி ராசாத்தி பேசாம இருக்க முடியும்? வந்திருக்க இடத்துல மட்டுமா பேசுறீரு? இந்த வீட வாங்குறதுக்கு தூது போனதே நீங்க தானே? என்ன நடிக்கிறீங்களோ? இல்ல ராசாத்தி, ஒரு சின்ன ஹெல்ப். யூ, நம்ம பிள்ளைக்கே கல்யாணம் முடிஞ்சிட்டு இந்த வயசுல நீர் இப்படி பண்ணிட்டு இருந்தா மாப்பிள்ளை என்னையா நினைப்பாரு உமரை பத்தி? கொஞ்சமாச்சும் வெக்கமான இருக்காயா? ராசாத்தி நான் என்ன தப்பு பண்ணேன்? நம்ம சம்மந்தி தான் ஒரு ஹெல்ப்பா கேட்டாரு ராசாத்தி, அவருக்காக தான் செஞ்சேன். ஏன்னா நம்ம பிள்ளை அங்க வாழ்ந்துட்டு இருக்குல்ல, இந்த சின்ன உதவி கூட செய்யலன்னா அவரு நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு ராசாத்தி? நம்ம பிள்ளை அங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீரே, நம்ம பிள்ளைட்ட வந்ததுல இருந்து பேசுனீராயா? செல்லம் எப்படிமா இருக்க? சம்மந்தி வீட்டுல உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டியாவ்ல? மாப்பிள்ள உன்னைய நல்லா பாத்துக்கிறாராமா? ஏதாவது குறை இருந்தா அப்பாட்ட சொல்லுமா, உடனே போய் கேட்டுறியே, அந்த குடும்பத்தையே காலி பண்ணி விடுவேன். பிரியங்கம்மா, உங்க அம்மா எப்பவுமே அப்படிதான், நீ சொல்லுமா. உனக்கு ஒண்ணுனா அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டாடி, எனக்கு இந்த ஃபேமிலி கூட வாழவே பிடிக்கல. அவனே எனக்கு டைவர்ஸ் தர சொல்லுங்க. என்னது அவனையா? ஏய், உன்னைய மாதிரி தாண்டி உன் பிள்ளையா இருக்கு. யோ, கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ? பிரியங்கம்மா, மாப்பிள்ளை அப்படிலாம் பேசக்கூடாதுமா. மாப்பிள்ளை தங்கமான மனுஷன். உங்க அம்மா என்கிட்ட விளையாட்டுக்கு சண்டை போடுவா, அதை நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை எப்படி பேசுறியோமா? உங்க அம்மா என்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாமா. என் மேல உங்க அம்மைக்கு அவ்வளோ பாசம். எனக்கும் அப்படிதான். உங்க அம்மையை பிரிஞ்சு நானும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்னங்க? ஆமாரா சதி, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. டாடி, வெளிநாட்டுல எத்தனை வருஷம் இருந்தீங்க? அது வந்துமா, அப்பா வேலை விஷயமா அங்க இருந்தேன். சம்பாதிக்கணும், பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் நல்லா பாத்துக்கிடணும், அதனாலதாம்மா. இல்லைன்னா நான் ராசாத்தியை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நானும் உங்க அப்பாவும் சண்டை போட்டாலும் எப்படி உயிருக்கு உயிரா இருக்கும்னு பாரு. ஒழுங்கா மாப்பிள்ள கூட வாழுனா டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ். உங்க அப்பா உனக்காக தான் அவ கழுத்துல எல்லாம் தாலி கட்டியிருக்காவே. இல்லைன்னா அப்படி போற மனுஷன் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா உன் புருஷன் கூட வாழ்றதுக்கான வழியை பாரு. அவர் நல்ல மனுஷன் இங்க போய் தன்னால பொறுமையா இருக்காரு. இல்லைன்னா நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவரு டைவர்ஸ் தந்திருப்பாரு. பிரியங்கா, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் எடுத்து சொல்லிட்டே இருக்கேன். உன் தலையிலே நீ மண்ணை வாரி போட்டுக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்ததுக்கு பாரு. ஆமாம்மா, மாப்பிள்ள கூட நீ சந்தோஷமா வாழணும். அதுக்காக தானே அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்படுறோம். சீக்கிரமே நாங்க பேரம்பேத்திய பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். நல்லா சொல்லுங்க, அப்பயாவது உங்க மகளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ராசாத்தி, நான் சொல்லியிருக்கேன்ல, கேப்பா. மாப்பிள்ள, சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ள, ஐயர் வந்துட்டாரு மாப்பிள்ள, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க மாப்பிள்ள. இவர் எதுக்குங்க? தங்கச்சி, ஐயர் தாம்மா கூட்டிட்டு வர சொன்னாரு. அதான் எதுக்கு? இவர் தானம்மா என் தங்கச்சிக்கு புருஷன். பின்ன அவர் தானே பக்கத்துல உட்காந்து பூஜை பண்ணணும். இந்த வீட்டுல யார் வாழ போறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொன்னாரு. அதான் என் தங்கச்சியோட புருஷன் இவர் தானே. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பூஜை பண்ணாதான் நல்லது. மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. ஏங்க என்ன இதெல்லாம்? ராசாத்தி, எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க போக கூடாது, இங்கே நில்லுங்க. ராசாத்தி, சம்மந்தி கூப்பிடுறாவல்ல, போய் நின்னுட்டு ஓடி வந்துடுறேன். நீங்க போகவே கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? இந்த வீட்டுல வாழ போற வேலை வச்சுதான் பூஜை பண்ணணுமா? நீங்க என்ன இங்கே வாழ போறிய? என் வீட்டுல ஏன் கூட தானே வாழ போறிய? ஒழுங்கு மரியாதை இதுலயே நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது. ராசாத்தி, மச்சான் கூப்பிடியாரு. நம்ம பிள்ளை அவர் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. மச்சான் ஏதாவது தப்பா நினைப்பாரு ராசாத்தி. எதுக்காக இப்ப அவரை மச்சான் மச்சாங்கிறிய? சம்மந்தின்னு சொல்ல வேண்டியதானே? ராசாத்தி, அவர் என்னைய மாப்பிள்ளன்னு கூப்பிடியாருல, அதான் நான் மச்சான்னு கூப்பிடியே. நல்ல கூட்டு, நீங்க எங்கேயும் போக கூடாது, இதுலயே நில்லுங்க. என்னைய மீறி போனிய காலை ரெண்டும் உடைச்சு விடுவேன். மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, ஐயர் காத்துட்டு இருக்காரு. மச்சான், அது வந்து காலாவது கையாவது, வாங்க மாப்பிள்ள. ஏங்க தங்கச்சி, நீயும் வாமா. இவர் வாயில என்னதான் வச்சிட்டு இருக்காரு? வர மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? கூட்டோன்னு இப்படி ஓடியாரு.
மம்மி என்னவோ டாடி உங்களை விட்டு பிரியவே மாட்டாருன்னு சொன்னீங்க. இப்ப நடக்குதே இதுக்கு பேர் என்ன மம்மி? நீ இதெல்லாம் சாக்க வச்சிட்டு உன் புருஷனை விட்டு ஓடி வந்துடலாம்னு நினைக்காத. வீட்டு பக்கமே கேட்க மாட்டேன் உன்னைய. வா அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். நல்ல வயிறு எரியிற மாதிரி தெரியுது. ஏறியட்டும். என்ன நடக்குதுங்க? அவ்வளவு அவரு புருஷ மண்டாட்டி மேல உட்கார்ந்திருக்காவ. என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த மனுஷன் நம்ம கிட்டன ஒரு மாதிரி நடிக்காரு, அங்க போனா ஒரு மாதிரி நடிக்காரு. எவ்வளவு சந்தோஷமா அவ பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. பார்க்க எரிச்சலா வருது. என்னவோ புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மேல மாலை போட்டுட்டு உட்கார்ந்திருக்காவ. இந்த கொடுமையை பாக்குறதுக்கு இங்க வந்து தொலைச்சோம். இதுக்குதான் அப்பவே போவாண்டான்னு இந்த மனுஷனா அதை இதை பேசி நீ கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்க பத்துக்கிட்டு எரியுது. இப்படி ஏனி இழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. நான் எப்பயோ கட்டின பழைய வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். நேத்து வந்தவளுக்கு புது வீடு. ராசத்தியக்கா, என்னக்கா ஏதோ கருகுன மாதிரி வாசனை வருது? அது அந்த ஓமகுண்டத்துல இருந்து வருமா இருக்கும். என்கிட்ட கேட்டா நானே வயிற்றுல நின்னுட்டு இருக்கேன். ஓஹோ, அதனாலதான் வருதோ? ஏக்கா அடுத்த வேலை பார்த்து வயிறு எரியாதுங்கக்கா. அல்சர் வந்துருமா? பிறகு சாப்பிடவே முடியாதுக்கா. ஏன் நீ அடுத்த வேலை பார்த்து ரொம்ப வயிறு எரிஞ்சிட்டியோ? நீ இப்ப சாப்பிட முடியாம கிடக்குறியோ? என்னமா அனுபவம் பேசுற மாதிரி இருக்கு. இல்லக்கா, உங்களுக்கு நல்லதுதான் சொன்னேன். நான் யாரை பார்த்து வயிறு எறிய போறேன்? என் புருஷன் என்னைய தவிர வேற ஒருத்தையும் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. எப்பவுமே என்னைய தான் சுத்தி வருவார்க்கா. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரியவே மாட்டாரு. பேரவேதுக்கு சரோஜா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு கிடக்கா, போய் சுத்த வேண்டியதானே. ராசத்தியக்கா, அது சரோஜாவுக்கு உதவியா இருக்கதான் என்னைய விட்டுட்டு போயிருக்காரு. மற்றபடி என் புருஷனும் வேற ஒருத்தைய கூட்டிட்டு போய் வாழல. இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான். தள்ளி இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் நான் மட்டும்தான் அவருக்கு பொண்டாட்டி. வேற யாரும் எங்களுக்கு நடுவுல வர முடியாதுக்கா. ஆனா என்ன பண்றது, சில பேருக்கு அந்த வாழ்க்கை கொடுத்து வைக்கல. உங்களை மாதிரி ஆட்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ ரொம்ப கஷ்டப்படாண்டா, என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இல்லக்கா, உங்க வாழ்க்கையை பார்க்க உங்களுக்கே தெரியலையே. நான் சொல்ல போய் தான் இந்த வீடு அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே உங்களுக்கு தெரிய வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தானே. வீடையே நீ தானே பார்த்து கொடுத்துருக்க. இப்போ வந்து நல்ல வேஷம் போடுறியோ? ஐயோ ராசாத்தியக்கா, அத்தான் சொல்லி நான் பார்க்காம இருக்க முடியுமா? நான் கூட நீங்களும் அத்தானும் தான் இந்த வீட்டில் வாழ போறியன்னு நினச்சிட்டு இந்த வீட்டை பார்த்து கொடுத்தேன். ஆனா கடைசியில அவளுக்கு கொண்டு போய் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. போதும், எனக்கு யார் எப்படின்னு தெரியும். இல்ல ராசாத்தியக்கா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியல. நான் இப்ப சொல்ல போய் தானே தெரியுது. நீங்க ரொம்ப பாவம்க்கா. உங்க புருஷன் ரொம்ப ஏமாத்தியாரு. இப்படியே ஏமாளி கோமாளியா இருந்துறாதுங்கக்கா. நிரந்தரமா அவரு இந்த வீட்லயே வந்து தங்கிட போறாரு. போதும், நீ நிரந்தரமா சரோஜா ஹோட்டல்ல தங்கிட போற பாத்துக்க. பிரியங்கா வா. இந்த ராசத்தி பொம்பளைக்கு எவ்வளவு பட்டாலும் வாய் மட்டும் குறையல. புருஷன் இன்னொருத்தி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்து திமிரு அடங்குதா பாரு. இது மட்டும் இல்ல, இந்த பொம்பளைக்கு என்ன அனுபவிக்கும். என்னை என் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சுச்சுல, அந்த பாவம் என்ன சும்மாவா விட்டுரும்? அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. நான் பாட்டுக்கு வீட்டுல சும்மா இருந்தேன். போன போட்டு இந்த சரோஜா கடையை நாசம் பண்ணி விடலாம் வான்னு கூப்பிட்டுச்சு. நம்பி போனதுக்கு என்னை அங்க மாட்டி விட்டுட்டு இது எஸ்கேப் ஆகி ஓடி வந்துருச்சு. எவ்வளவு திமிரு இதுக்கு. இந்த பொம்பளையால நாங்க மாட்டிட்டு முழிச்சிட்டு கிடக்கேன். என் பாவம் இதை சும்மா விடுமா? நல்லா அனுபவிக்கட்டும். இந்த பொம்பளைய விட்டு இது புருஷனை நிரந்தரமா பிரிக்கே. அப்ப இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு பாக்கே. இத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா சம்மந்தி அம்மா தான் என்ன சொல்வாங்களோ தெரியலையே. மீனா பிள்ளை இத்தனை வருஷம் தனியா வாழ்ந்துட்டா. இனியாவது அவ கூட புருஷன்கார இருந்தா நல்லா இருக்கும். அவளும் சந்தோஷமா இருப்பா, நாங்களும் சந்தோஷமா இருப்போம். தங்கச்சி வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சேன்னு என் புருஷன் படாத கவலை இல்லை.
இனியாவது என் புருஷன் கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பாரு. ஏம்மா சீக்கிரமா போய் பாலை காயுங்கோ. சரிங்க ஐயரே. ஏங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்மளுக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பால் காய்ச்சிரும். ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. நான் இத்தனை வருஷமா நீங்க திரும்ப வருவியெல்லாம் உங்களை பார்ப்பேனான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்து இதுக்கு பால் காய்க்கிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. மீனுக்குட்டி, அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடு உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்க. ஆனால் நீங்களும் என் கூடயே இருக்கணும். சரி மீனுக்குட்டி. அப்படி என்னதான் அந்த மனுஷன் அவகிட்ட குசு குசுன்னு பேசியாரோ தெரியல, பார்க்கவே எரிச்சலா வருது. சில்லமா வாய மூடிட்டு நில்லு, இல்ல பால் செட்டுக்குள்ள மூஞ்சி முக்கி போடுவேன். ஐ, பால் பொங்கிருச்சு. ஆமா, அழகா எல்லா பக்கமும் பால் பொங்கி வழிஞ்சிருக்கு. இந்த வீட்டுல அதே மாதிரி சந்தோஷம் பொங்கி வழியணும். மீனாமா, எல்லாருக்கும் பாலை ஊத்தி குடுமா. சரி மைனி.